வணக்கம். 2 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தலைவர் என்பதுதான் பிரதமர் மோடியின் திட்டம் என டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் பேட்டி. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின், மமதா உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என பேச்சு. நீலகிரி, கோவை, திண்டுக்கல், விருதுநகர் உட்பட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் வரும் 15ஆம் தேதி வரை பரவலாக மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்களில் பரவலாக பெய்த மழையால் சாலைகளில் கரை புரண்ட வெள்ளம். திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பொழிந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. உதகையில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கும் ரோஜா கண்காட்சி. பல வண்ண ரோஜாக்களால் விதவிதமான உருவங்களை தயாரித்து அசத்தல். மக்களை அச்சுறுத்தும் வகையில் காங்கிரஸ் தலைவர்கள் பேசுவதாக பிரதமர் மோடி விமர்சனம். ஒடிசாவில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் மணிசங்கர் ஐயர் கருத்தை சுட்டிக்காட்டி பேச்சு. மறைந்த ஆந்திர முதலமைச்சர் OS ராஜசேகர ரெட்டி நினைவிடத்தில் ராகுல் காந்தி மரியாதை. காங்கிரஸ் வேட்பாளர் OS ஷர்மிளாவை ஆதரித்து இன்று இறுதிக்கட்ட பரப்புரை. ஆந்திர சட்டப்பேரவை மற்றும் மக்களவை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பரப்புரை விறுவிறுப்பு. திருப்பதியில் பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து JP நட்டா பரப்புரை. விஜயகாந்திற்கான பத்மபூஷன் விருதுடன் சென்னை திரும்பினார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. விமான நிலையத்தில் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் முக்கிய இடங்களில் வாகன நெரிசல். இ-பாஸ் நடைமுறையால் 4 நாட்களாக களை இழந்த நிலையில் மீண்டும் அலைமோதும் கூட்டம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆம்புலன்ஸ் வாகனத்தை திருடியவர் சிக்கினார். குடிபோதையில் இருந்தவரை மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர். கேரளாவில் வெஸ்ட் நைல் வைரஸ் பரவி வரும் நிலையில் தமிழக மக்கள் பீதியடைய தேவையில்லை. மூளை காய்ச்சல் போன்ற பாதிப்பு உடையவர்கள் உரிய பரிசோதனை செய்து கொள்ள சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதுதான் குளறுபடிகளுக்கு ஒரே தீர்வு என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருத்து. அனைத்து தேர்வுகளிலும் குளறுபடி, முறைகேடு நடப்பதால் சிஸ்டத்தை மாற்ற முடியாது என GK வாசன் பேட்டி. ஒரே தீர்வு தான் நீட்டு தேர்விலிருந்து விலக்கு. நீட்டு தேர்விலிருந்து விலக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஆட்சி மாற்றம். அது நிகழும் போது நிச்சயம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எல்லா தேர்வுலையும் முறைகேடு இந்தியாவிலே நடக்குது. ஸ்கூல்லேருந்து காலேஜிலேருந்து நீட்லேருந்து எல்லாத்திலையும் நடக்குது. ஏதோ ஒரு இடம் 2 இடம் நடந்த தவறுகள் மாற்றப்பட வேண்டும். அதற்காக சிஸ்டத்தை மாற்றணும்னு சொல்வது தப்பு என்பது எங்களுடைய கருத்து. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான துணைத் தேர்வுகள் ஜூலை 2 தொடங்குகிறது. வரும் 15ஆம் தேதி முதல் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் துறை அறிவிப்பு. ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரியில் மினி லாரி கவிழ்ந்து விபத்து. மூட்டையில் கட்டி எடுத்துச் செல்லப்பட்ட 7 கோடி ரூபாய் பணம் சாலையில் சிதறியதால் பரபரப்பு. விருதுநகரில் புதுப்பிக்கப்பட்டு வந்த வீடு இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. அருகே இருந்த வீடுகளும் வாகனங்களும் சேதம்.
கர்நாடகாவில் பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான ஆபாச வீடியோக்களை வெளியிட்ட விவகாரம். பாஜக நிர்வாகி தேவராஜ் கவுடாவை மற்றொரு பாலியல் வழக்கில் கைது செய்தது காவல்துறை. திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருச்சியில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்நிலையில் இன்று காலை கருமேகம் சூழ்ந்த நிலையில் திருச்சி மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. குறிப்பாக கண்டோன்மெண்ட், வண்ணாரப்பேட்டை, புத்தூர், தில்லைநகர், டிவிஎஸ் டோல்கேட், KK நகர், பால் பண்ணை, விமான நிலையம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் மழை பெய்யுது. அதனால மழையில நனையிறதே எங்களுக்கு ஒரு சுகமா தான் இருக்கு. இப்ப தண்ணி தான் இந்த மாதிரி ஒரு ரோட்ல நிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. மற்றபடி மழை பெய்யறது ரொம்ப இயற்கையா நல்லாவும் இருக்குது. இதேபோன்று தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. குறிப்பாக திருக்காட்டுப்பள்ளி, ஓம்பத்துவேலி, பழமார்நேரி உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிவை காண முடிந்தது. சுமார் அரை மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் சற்று தணிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சொந்த நாட்டு மக்களை அச்சுறுத்த காங்கிரஸ் கட்சி பல்வேறு வழிகளிலும் முயற்சிப்பதாக மணிசங்கர் ஐயரின் கருத்தை குறிப்பிட்டு பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்திருக்கிறார். ஒடிசா மாநிலம் கந்தமாலில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து நரேந்திர மோடி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பத்மஸ்ரீ விருதாளரும் கவிஞருமான பூர்ணசாமி ஜெனியின் காலில் விழுந்து பிரதமர் மோடி ஆசி பெற்றார். தொடர்ந்து பேசிய அவர், பூரி ஜெகநாதர் கோயிலில் தங்கம், வைர நகைகள் பாதுகாக்கப்படும் அறையின் சாவி தொலைந்து 6 ஆண்டுகளாகியும் தற்போது வரை அதனை கண்டுபிடிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். தொலைந்த சாவியை கண்டுபிடிக்காமல் போலி சாவி தயாரித்தது ஏன் என்றும் பிரதமர் கேள்வி எழுப்பினார். ஒடிசாவில் உள்ள மாவட்டங்கள் குறித்து துண்டு சீட்டு இல்லாமல் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கால் பேச முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். பாகிஸ்தான் குறித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயரின் கருத்துக்கு பதிலளித்த பிரதமர் மோடி, சொந்த நாட்டு மக்களை அச்சுறுத்த காங்கிரஸ் கட்சி பல்வேறு வழிகளிலும் முயற்சிப்பதாக சாடினார். कांग्रेस बार बार अपने ही देश को डराने की कोशिश करती है. वो कहते हैं संभल के चलो, पाकिस्तान के पास एटम बम है, पाकिस्तान के पास एटम बम है, पाकिस्तान के पास एटम बम है. ये मरे पड़े लोग ये देश के मन को भी मार रहे हैं.